சிறகு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம போக போறது ராமேஸ்வரத்திலிருந்து தெற்குல சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு அழகான கடற்கரை கிராமத்துக்கு. இந்த இடத்துல ஸ்ரீ ராமபிரான் அவர் தன்னுடைய கைகளாலேயே நவகிரகங்களை கல்வடிவில் நிறுவி வழிபட்டதுனால இந்த தலம் ரொம்ப புகழ்பெற்று விளங்குது. நவபாஷான திருத்தலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ராமபிரான் இங்க எதுக்காக கற்களை பிடிச்சு நவகிரகங்களை நிறுவி வழிபட்டாரு, இங்கே போறதுனால நமக்கு என்ன பலன், எல்லாமே இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். ராமபிரான் ஒரு அவதார புருஷனாவே இருந்தாலும் அவர் வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு சாதாரண மனிதன் வாழ்ந்தா எப்படி வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கார். அப்படி இந்த சமுத்திரத்தை கடந்து அவர் சீத்தையை மீட்கிறதுக்காக போகும்போது அவரே ஒரு அவதார புருஷனா இருந்தாலும் வானரங்களை கூப்பிட்டு வானரங்களோட உதவியோட பாலம் அமைச்சு போறாரு. நாம மனுஷங்க எப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை கூப்பிட்டு குலதெய்வத்தை கூப்பிட்டு அப்புறம் நவகிரகங்களுக்கு பூஜை பண்ணி எல்லா விதத்திலையும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு விஷயம் செய்யறோமோ, அதே மாதிரி ராமபிரானும் இந்த கடலை தாண்டி போறதுக்கு முன்னாடி நவகிரகங்களை வேண்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல நவகிரகங்கள் இல்ல. அவரே மண்ணை பிடிச்சு கல்லு ஊனி 9 நவகிரகங்களை இங்க ஊன்றாரு. ஊனி அவர் நவகிரகங்களை வழிபட்டு சீதையை மீட்கிறதுக்காக இலங்கைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகிறார். அப்படி அவர் ஊனின கற்கள் தான் இன்னைக்கு இந்த தேவிப்பட்டினத்துல நவபாஷான கோயிலா வழிபாடு செய்யப்படுது. அங்கதான் நாம வந்திருக்கோம். இங்க நவகிரகங்களை வழிபட்டு அதுக்கப்புறம் தோஷங்கள் நீங்கி சீதையை மீட்கிறதுக்காக ராமர் இலங்கையை நோக்கி புறப்படுறாரு. குறிப்பா இங்க இருக்கிற நவகிரகங்களால ஸ்ரீ ராமபிரானுக்கு சனி தோஷம் நீங்கினதாகவும் நவகிரகங்களை பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் திலதானம் செய்யறதுக்காக அங்குள்ள புரோகிதர்கள் யாராவது வருவாங்களான்னு ராமபிரான் தேட ஒரு புரோகிதர் கூட அங்க வராததுனால சிவனும் பார்வதியுமே காட்சியளித்து அந்த தானத்தை வாங்கிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிகழ்வோட நினைவா இங்க திலகேஸ்வரர் ஆலயமும் அமைஞ்சிருக்கு. ராமர் பிடிச்ச இந்த 9 கிரகங்களும் நவபாஷானம்ங்கிற பேர்ல கடலுக்குள்ள இருக்குன்னு நாம பார்த்தோம் இல்லையா? இந்த நவகிரக கற்களை பக்தர்கள் தொட்டு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம். இந்த நவகிரக கற்கள் பல வருஷமா இந்த கடல்ல இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த நவகிரக கற்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. இதுல இந்த 9 கிரகங்களும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது அப்படின்னு வரிசையா இருக்கு. இந்த நவகிரக லிங்கங்கள் கடல்ல இருந்தாலும் கால நேரத்துல முழங்கால் அளவு தான் தண்ணி இருக்கும். நேரம் கடந்து செல்ல செல்ல இடுப்பளவு வரைக்கும் தண்ணி வரும். இதனால சில நேரம் நவகிரக லிங்கங்கள் கடல் நீர்ல மூழ்கிடுறதும் உண்டு. நீங்க 9 கற்களையும் நவகிரகத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கால நேரத்துல முழங்கால் அளவே நீர் இருக்கும்போது இருக்கிற படத்தையும் இங்க பதிவு செஞ்சிருக்கோம். இப்போ நீங்க பார்க்குற போட்டோ ஒரு மத்தியானத்துக்கு மேலே எடுத்தது. கடல் மட்டம் கொஞ்சம் மேலே வந்ததுனால எல்லா கற்களும் அங்கே தெரியல. கால சர்ப தோஷம், பிதுர் சாபம், மூத்தோர் சாபம், நவகிரக தோஷம் இதனாலெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பரிகாரம் செஞ்சு நிவர்த்தி செஞ்சுக்கிற ஸ்தலமா இந்த ஸ்தலம் விளங்குது. ஏன்னா பார்வதியும் பரமேஸ்வரனும் சௌந்தர்ய நாயகி சமேத திலகேஸ்வரராக எழுந்தருளி ராமபிரானுக்கு ஆசி வழங்கின ஸ்தலம் இது. மேலும் ராமபிரானுக்கு சனி தோஷத்தை நிவர்த்தி செஞ்ச ஸ்தலமும் இதுதான். இந்த நவபாஷான நவகிரக கோயிலை சுத்த விரும்புறவங்க முதல்ல இந்த பக்கம் இருக்கிற கடல்ல இறங்கி முங்கி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நவகிரகத்தை சுத்த ஆரம்பிக்கணும். நீங்க வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இதை கடல்னு சொல்றோம். ஆனா கொஞ்சம் கூட அலையே இல்லாம அப்படியே அமைதியா ஆர்ப்பரிப்பு இல்லாம இருக்க இந்த தண்ணி அப்படின்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. ராமபிரானுடைய வாழ்க்கை முழுக்க அவர் அவதார புருஷனா இருந்தாலும் ஒரு மனிதனாகவே வாழ்ந்து காண்பித்தார் அப்படிங்கிறது தான் நாம பார்த்து கத்துக்கிற விஷயம். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய சக்திக்கு மீறி ஒரு விஷயம் செய்யறதா இருந்தா என்ன செய்ய முடியும்? தெய்வத்தை தான் துணைக்கு கூப்பிடணும். அதுவும் முழு நம்பிக்கையோட கூப்பிட்டா அந்த தெய்வம் நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த கடல் அலைகள் பின்னாடி இருக்கிற கதை. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களுக்கும் மனசுக்குள்ள அந்த சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காகவும் தான் ராமேஸ்வரத்தை சுத்தி இந்த கடல் அலைகளே இல்லாம அதுக்கு சாட்சி சொன்ன மாதிரி நிக்குது. சரி, கடலுடைய ஒரு பக்கம் இவ்வளவு பிரம்மாண்டமான சமுத்திரத்துல நாம குளிச்சுக்கிட்டு இருக்கோமான்னு யோசிச்சுக்கிட்டே இவங்க குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த கடல் அலைகளே இல்லாம இருக்கிறது எப்படின்னு நாம பார்த்துட்டு வந்துருவோம். அதுவும் அங்க தெரியுதே, அது ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில். இன்னும் சரியா சொல்றதா இருந்தா கடலடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில். இங்க ஸ்ரீதேவி பூமாதேவியோட கடலடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள் இருக்கார்.
நாம ராமாயணம் நடந்த காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட திரேதா யுகம்னா 21 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். ராமர் கடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நவகிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லையா? அப்போ கல்லு ஊனும் போது கடல் பெரும் அலைகளோட வருது. அவரால் அந்த அலைகளை சமாளிக்க முடியல. உடனே இந்த பெருமாளை வேண்டாரு. கடலடைத்த பெருமாள் இவருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, இவர் கைய காற்றாரு, அலைகள் அப்படியே அடங்கி போய் கடல் அமைதி ஆயிடுது. ராமர் அதுக்கப்புறம் கல்ல ஊனி நவகிரகங்களை வழிபட்டு இலங்கைக்கு புறப்படுறாரு. அதனாலதான் இவர் கடலடைத்த பெருமாள்னு சொல்லப்படுறாரு. இன்னமும் அதான் அங்க போனா கடல் அலைகள் இல்லாம அமைதியா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கடல்ல அலைகளே இல்லை அப்படின்னாலும் ஆகர்ஷண சக்தி அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் கடலுக்குள்ள இருக்கிற இந்த நவகிரக மண்டபத்துல, இந்த தேவி பட்டணத்துல நாம மூங்கி எழுந்து இந்த நவகிரகங்களை வழிபடும் போது நம்ம முன்ஜென்ம பாவங்கள் விலகி முன்னோர்கள் ஆசியை பெறுறதுக்கு ஏற்ற தலமா இது அமையுது. நவபாஷான லிங்கங்கள் இருக்கிற இந்த நீர்ல நீராடினா புண்ணியம் சேரும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. இந்த நவபாஷான நவகிரக திருக்குளம் அதிகாலை 4 மணிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் திறந்திருக்கு. ஒரு 8 மணிக்கெல்லாம் காலையில போயிடுறது சிறப்பு. நவகிரக தோஷங்கள் விலகிறதுக்கு மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம், ஆயுள், கல்வி, செல்வம் பெறுகிறதுக்கும் இங்கு பிரார்த்தனை செய்யலாம். இந்த ஸ்தலத்துல இருக்கிற சக்கர தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது. தர்ம தீர்த்தம், கால தீர்த்தம், அமிர்த தீர்த்தம்ங்கிற 3 தீர்த்தமும் சேர்ந்த விசேஷமான தீர்த்தம் இது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பழமையான நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை ஏந்திக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நாம செல்லும் போது இதை சுத்தமா வச்சிருக்க வேண்டிய பொறுப்பை நாம உணர்ந்து நடந்துக்கணும். அப்போதான் எதிர்கால தலைமுறைக்கு இது வந்து பார்க்கறதுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்குமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே இந்த ஸ்தலத்துக்கு போனவங்க இந்த தலத்துடைய மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கும், போகணும்னு நினைச்சு இன்னும் போக முடியாம இருக்கிறவங்க எங்களோடய சேர்ந்து பயணிச்ச மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதாவும் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.